அவர் கடிதமாகவும் எழுதியிருக்கிறார் கேள்விப்பட்டேன். அந்த கடிதம் ட்விட்டர்லாம் பார்த்தேன்னு சொன்னார். எங்கிட்டயும் நான் போன்ல பேசியிருப்போது சொன்னார். எஸ், he has a point. We will consider his இந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. சப்போஸ் அவர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா மத்திய பாஜக அண்ணாமலை அவர்களே மத்திய பாஜகவுடைய தலைமை செயலகத்தில் ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இஃப் யூ கோஸ் தி அதர் வே அதை வெல்கம் பண்ணுவாங்க. அது ஒன்றும் கேள்விப்படுகிறேன். அது அரசியல் ரீதியாக தாங்க செய்யலாம். எது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் தங்கள் டெல்லிக்கு வந்தீங்கன்னா முக்கியமான சில நபர்களை பார்ப்பது பேசுவது நல்லது என்றுதான் என்னுடைய கருத்துக்கள். கத்துப்பாருங்க. ஒன்னே ஒண்ணு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பேபி ஸ்டெப்னு, குழந்தை நடை. நேயர்களே வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். தமிழக மக்கள் அவருடன் எதிர்பார்த்த அந்த டெல்லி பயணம் முடிஞ்சது, முதல்வர்களோடது. அது எப்படி சார், வெற்றி பயணமா எப்படி சார்? முதல் முறையாக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரை சந்தித்தார். 40 நிமிடம் சந்தித்ததாக எனக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்தது. அதில் பல கோரிக்கைகளை வைத்தார், அரசியலும் பேசியிருக்கிறார், அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் பிரதமர். ஆக மொத்தம் முதலமைச்சருடைய விஜயம் டெல்லிக்கு வெற்றி வெற்றி வெற்றி. 100க்கு 85 90 மார்க் மட்டும் தரலான்னு சொல்றாங்க சார். இங்கே தமிழக ஊடகங்கள்ல அவர் 10 நிமிடம் தான் பிரதமரை சந்திச்சு உரையாற்றினார்னு சொல்றாங்க. ஆனா 40 நிமிடம். திமுகவுடைய ஊடக பிரிவும் மற்றும் எதிரிகளும் தான் இது செய்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் நான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலை சொல்லுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அவர் எப்பொழுது உள்ளே நுழைந்தார், எப்பொழுது எஸ்பிஜி கிட்ட ரெக்கார்டு இருக்கு. அது தவிர ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் புகைப்படக்காரர்களிடம், எஸ்பிஜி போன்றவர்களிடம் கேட்டது எனக்கு கிடைத்த தகவல். அதை தவிர தமிழ்நாடு போலீஸினுடைய ரெக்கார்டையும் பாருங்க, எப்போ அரைவல் எப்போ டிபார்ச்சர் தெரிஞ்சிருக்கணும். என்னத்தையே போய் சொல்லணும். இது போய் என்ன அதுல என்ன முக்கியமான கோரிக்கைகள் சார் வச்சாரு பிரதமரிடம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு பிரிவை தமிழகத்தில் ஓபன் பண்ணி சில இராணுவ பொருட்கள்லாம் தயாரிக்க வேண்டிய இடங்கள் தமிழகத்தில் நன்றாக இருக்கிறது, அதில் தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொன்னார். அவர் எதிரியே பிரதமர் தன்னுடைய செயலாளரை கூப்பிட்டு இது பற்றி மேலும் விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், அடுத்த வாட்டி மீட்டிங்ல வச்சு இதையும் போடணும்னு சொல்லி இருக்கிறதாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை கன்வே பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகாரி உள்ளே சென்றார். அது ஒண்ணு. ரெண்டாவது, நெதர்லாந்தில் இருந்து இந்த செப்பு பத்திரங்களை கொண்டு வந்த பிரதமர் அவர்கள், நான் தமிழ்நாட்டுக்கு அதை கூடிய விரைவில் அனுப்பி வைக்கிறேன், எங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர்ல இருந்து வரணும். அது ஏன்னா அது ஃபாரின்ல இருந்து எந்த பொருட்கள் வந்தாலும் செப்பு தகடில் 300-400 வருடங்களுக்கு முன்னதாக எழுதிய ஒரு பெட்டகங்கள்லாம் கிடைத்திருக்கிறது. அது தமிழகத்தினுடைய புராதான ஓல்டு ஹிஸ்டரி எல்லாம் சொல்றது. அங்க டச்சுக்கு போயிருந்தது. அங்க டச்சினுடைய ரீச் அங்க இருந்தது 300 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து சொல்றாங்க. பட் இதெல்லாம் ஒரு சரித்திர பொருளாத அதனுடைய செப்பு தகடுகளை எல்லாம் பிரதமர் கொண்டு வந்ததுக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர். அது தமிழகத்திற்கு கூடிய விரைவில் நான் அனுப்பி வைக்கிறேன். ஜூலை எண்டிலையோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இது பத்தி ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுன்னா பிரதமரை அழைத்திருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். அது வருவேன் என்று கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதாவது நீங்க சொல்றதுபடி பார்த்தா அது தமிழகத்திற்கு கொண்டு வரத ஒரு நிகழ்ச்சியா ஏற்பாடு பண்ணி முதல்வரும் பிரதமரும் ஒரே மேடையில் இருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? எஸ் எஸ், மோஸ்ட் லைக்லி. ஓகே சார். பிரதமர் அவர்கள் முதல்வரோட என்ன பேசினாரு? ஏதாவது அறிவுரை, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அறிவுரைகள் வழங்குவாருன்னு. அறிவுரைகள் என்றால், அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னதாக அக்டோபர் 7, 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னதாக அவருடைய சகாக்கள், மந்திரி சகாக்கள் பதவியேற்பதற்கு முன்னதாக ஒரு கூட்டம் போடுவார். எப்பவுமே அது அவருடைய பழக்கம் உண்டு. பிரைம் மினிஸ்டர் ஆன போது கூட அதான் பண்ணார். 2014 May 26 அன்னைக்கு. இப்போ நேற்றுடன் பிரதமருக்கு 12 வருடங்கள் பிரதமராகவும் 13 வருடங்கள் முதலமைச்சராகவும் ஆனது
25 வருடங்கள் பொது வாழ்க்கை அதனுடைய சமர்ப்பித்திருக்கிறார். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில சாராம்சங்களை எந்த முதலமைச்சர் வந்தாலும் அதை சொல்லி காண்பிப்பார். அவர் பிஜேபியினுடைய முதலமைச்சரை தவிர காங்கிரஸ் முதலமைச்சர் சதீஷன், கேரளா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். நீ உன்னுடைய மினிஸ்ட்ரியில நிறைய யங்ஸ்டர்ஸை போட்டிருக்கீங்க, நல்ல டீம் வச்சிருக்கீங்க, இந்தியா ஃபர்ஸ்ட், உங்களுடைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். எப்பவுமே நீங்க உங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தேன், உங்களுடைய டிஷன் சண்டே நான் பார்த்துருக்கேன் வீடியோ கிளிப்பு. யூ ஆர் எ வெரி வெரி ஆக்டிவ் சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அப்படிலாம் சொல்லி பாராட்டின பிறகு தங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் வைக்கணும், நீங்க பயிற்சி முகாம். காரணம் என்ன என்று கேட்டால், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தாங்கள் அறிவுரை வழங்க வேண்டும். இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ்டு பியூரோக்ராட்ஸோ பாலிட்டிஷியனை கூப்பிட்டு அந்த மினிஸ்டர்ஸோட பேச வைங்க. அதெல்லாம் ஒரு அறிவுரை தவிர இந்த ஸ்பை கேமரா, மொபைல் போன்ல யாராவது எடுத்துன்னு வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கையில ஒரு 5 லட்சம் கொடுக்குற மாதிரி ஒரு பெட்டியில கொடுத்துட்டு மேல இருக்கிற மாதிரி வச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்து ஜாகிரதையா. ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஏன்னா உனக்கு விரோதி ஜாஸ்தி. யூ ஹேவ் டு பி அலர்ட் ஆன் தட். உங்க மந்திரிக்கெல்லாம் சொல்லுங்க, அத்தை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஜெயிச்சுட்டு, ஒரு சின்ன வீடியோனால உங்களுக்கு அவப்பெயர் வரக்கூடாது. எப்படி அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் பங்காரு லட்சுமணுடைய அந்த டிராயர்ல ஒரு 1 லட்சம் வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து விட்டாங்க. அதுல இருந்து வந்த வம்புதான்பா. நார்த் இந்தியால பிரைம் மினிஸ்டர் சொன்னார், எல்லா மந்தி பயந்துன்னு இருக்காங்க. அதை தவிர விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் சென்டர் ஆஃப் பவர் நான் ஒத்தந்தான் சொன்னேன். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் சென்டர் ஆஃப் பவர் இட் இஸ் ஒன்லி மிஸ்டர் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர். ஆக மொத்தம் அதில் அவர் இருவருக்குமே ஒரு உறவு இருந்தாலும், அதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், விஜய் அவர்கள் கண்டிப்பாக பிரதமரை பார்த்த பிறகு ஒரு குஷியுடன் வந்தார் தான். என்ன அந்த போட்டோகிராஃபை பார்த்தீங்களா தெரியும், எது ஒன்னா பேசலாம்பா, பாயசமா பாசிசமா, பாஜக கொள்கை எதிரி உண்மைதான், யாரும் இல்லைங்க. பட் விஜய் வந்திருக்கிறது 8 கோடி தமிழருடைய பிரதிநிதியாகவும் 140 கோடி இந்தியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை சந்திப்பது என்பது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் சந்திப்பதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அது தவிர அந்த டிஜிபி போஸ்டர்ல கூட கேட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம், தற்பொழுது இருக்கக்கூடிய அகர்வால் மத்திய பணியில் இருப்பதாகவும் அதற்கான விடுவிப்பு வேண்டும் என்பதால் இதெல்லாம் ருட்டீனா தான் இருக்கு. ஆனா பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சாய்குமார் டெல்லியில ஏன்னா அவர் யூபிஎஸ்சி மீட்டிங்காக வந்திருந்தார், இந்த டிஜிபி மீட்டிங்காக. அது முடிஞ்ச உடனே சில அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சிருக்காரு. அதுல இருந்து வரக்கூடிய சாராம்சத்தை தான் விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு அடித்தளம் வளர்க்கப்பட்டது. எப்பவுமே ஒரு சீஃப் மினிஸ்டர் மீட் பண்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நிறைய குறிப்புகளை வச்சிருவாங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, தங்கள் நேயர்களுக்கு ஒரு பிரத்யேக செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2 சைட்லயும் ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு மந்திரியோ இல்ல ஆபீசர்ஸோ கிடையாது. ஆக மொத்தம் தமிழகத்தில் இருந்து டெல்லி வருவதற்கு முன்னதாக கடந்த 10 நாட்களில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல அதிகாரிகளையும் பல தொழிலதிபர்களையும் விவசாய பிரதிநிதித்துவம் போன்றவர்களெல்லாம் சந்தித்து வந்து அதனுடைய சாராம்சத்தை தான் பிரதமரிடம் நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்கிறார். இதையெல்லாம் தவிர ஜூன் மாதம் 2வது வாரத்தில் தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது பட்ஜெட் செஷனுக்கு. அதற்கு முன்னதாக திமுக செய்த ஊழல்கள் அட்டூழியங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு பைனான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதாச்சும் நான் ஒரு வெள்ளை பேப்பர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது வாங்கறதுக்கு முன்னாடி பிரதமரிடம் உள்துறை நம்ம நிர்மலா சீதாராமன் பேசிட்டு அப்புறம் ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும், ஒரு பொசிஷன் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு இந்த வெள்ளை அறிக்கை வைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்காரு. அது பண்ணியிருக்காங்க. சில அதிகாரிகள் விஜய் அவர்களை சந்தித்த பிறகு பல அதிகாரிகள் என்னிடம் சொன்னது, தமிழ்நாட்டு கேடர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்கள் நிறைய பேர் 47 பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல. அவருக்கு காலை சிற்றுண்டி கொடுத்தார். அதுல ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 4-5 ஆபீசர்ஸ் எங்கிட்ட என்ன சொன்னாங்க, விஜய் அவர்களுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவர் எதையுமே ரியாக்ட் பண்ணிருக்க, குயிக் ரியாக்ஷன் கிடையாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல
பல அமைச்சர்களிடம் பழகிய ஐஏஎஸ் ஆபீசர்கள் டெல்லியிலும் பழகியிருக்கிறார்கள், சென்னையிலும் பழகியிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் போன்றவர்கள். அவருடைய ஒரு குறிப்பு என்ன என்று கேட்டால், இவர் அதிகாரிகளை எல்லாம் பக்கத்தை வச்சுக்கிறது கிடையாது. தங்களுக்கு தெரியும் திமுக அரசாங்கத்தில் வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய அனதர் டிவிக்கு தமிழ் வாழ்வுரிமை கழகம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த அபிஷேஷனாதான் கெட்டு போச்சு திமுக அரசாங்கம். அதிலிருந்து படம் பெற்றாரோ என்னவத்தில் விஜய் ஆபீசர்ஸை பக்கத்தில் வச்சுக்கிறது கிடையாது. அங்க குண்டைனுடைய சீஃப், அசோக் லேலண்ட், செயின்ட் கோபைனுடைய சீஃப் எல்லாரும் பார்த்தாங்க, பக்கத்துல ஒரு அதிகாரி கிடையாது. அது ஒரு குட் சைனாகத்தான் டெல்லி பார்க்கிறது. அதுல ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயை பார்த்தவுடன் மிகவும் ஒரு ரசித்து அவருடைய பின்னணி எல்லாம் வறுமையை நான் பார்த்தேன், நான் சோறு சாப்பிடுவதற்கு பட்டினி இருந்தேன் என்றெல்லாம் ஒரு விஷயத்தை பார்த்தேன், வி போத் ஆர் இந்த சேம் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்யோன்யமாக பழக ஆரம்பித்தார்கள் என்று தான் அதிகாரிகள் மூலமாகவும் அவருடன் பழகக்கூடியவர்கள் மூலமாகவும் நான் கேள்விப்படுகிறேன். இருந்தாலும் 1-to-1 மீட்டிங்ல தான் இவ்வளவு நடந்திருக்கிறது. நான் பலரிடம் சேகரித்த செய்திகளை சுருக்கமாக தங்களுடைய தொலைக்காட்சிக்கு சொன்னேன். சார் ரொம்ப நன்றி சார். எக்ஸ்க்ளூசிவ் தகவல் இதெல்லாம் நான் பல மீடியால எங்கேயுமே நான் பார்க்கல. எங்களை நம்ம நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்துருக்கீங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற பார்த்த உடனே he was very much appreciative of that. மேடம் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கேட்கறீங்களே 10 நிமிஷம். நிர்மலா சீதாராமன் எத்தனை என்ன கேட்டீங்களா? அதாவது மோர் தென் 1 hour. அடுத்த கேள்வி அதுவா தான் இருந்தது. தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அவரும் புரிஞ்சுட்டு இருக்காரு. 2 பேரும் அந்யோன்யம். அதே மாதிரி இந்த அதிமுகவுடைய எம்எல்ஏவும் மார்டினுடைய துணைவியாரும் அந்த செயின்ட் மேரிஸ் ரோஸ் பேரு சரியா தெரியல, மன்னிக்கவும், அவங்க நிர்மலா ரோஸ். ஸோ அந்த ஒரு கிரவுண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினதுனால வெரி அரசாங்கம் நல்லா இருக்குது, கோடியிலா இருக்கு. என்னை பொறுத்து மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை விரோதித்துக்கு மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் கடன் கேட்பது, அழறது, பைசா தேது அதெல்லாம் விஜய் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் நான் மன்னர் பரம்பரையில வரலன்னு சொன்னா கூட சென்டர் ஆஃப் பவர் எங்கிட்ட தான் இருக்கும்னு சொன்னது தவிர, விஜய் அவர்கள் பதவியேற்ற போது டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னார் பாருங்க. அது விஜய் நரேந்திர மோடி விஜயினுடைய மீட்டிங் டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கிறது தான் சொல்றாங்க. எல்லாம் வெரி வெரி வெல் கோஆர்டினேட்டட் மீட்டிங் தான் சொல்றாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுதல் சொன்னாரு, நீங்களாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னுட்டு. எல்லாத்த விட இந்த நார்த் பிளாக்ல முதல்ல உட்காந்த இடம் வேற, இப்போ நிர்மலா சீதாராமன் உட்காந்துக்கிற இடம் வேற, பெரிய ஹால். அங்க ஒரு 40-50 பேர் எல்லாம் இந்த ஊழியர்கள்லாம் செல்ஃபி எடுக்கணும், ஆட்டோகிராஃப் எடுக்கணும்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சூப்பர் சார். நீங்க சொல்றபடி பார்த்தா பினான்ஸ் மினிஸ்டரோட 1 மணி நேரத்துக்கு மேல மீட்டிங் போயிருக்குன்னா 2 பேருக்குமே தமிழ் லாங்குவேஜ் பிரச்சனையா இருந்திருக்காது, ரொம்ப ஆழமா உரையாடி இருப்பாங்க அப்படிங்கிறீங்க. பேசினாரோ இல்லையோ அங்க பிரைம் மினிஸ்டரோட இங்க தமிழ்ல பேசினார். அதை தவிர இவருக்கு விஜய்க்கு கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் வருதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே சார், ஓகே சார். ஸோ பினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு தான் அந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண போறாரு தமிழ்நாடு சிச்சுவேஷன் பத்தி. அந்த வெள்ளை அறிக்கை தயாராகிவிட்டது, அதிகாரிகள் செய்யாது. இப்ப பாருங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டிங் போட்டுட்டாரு. இப்ப சீஃப் செக்ரட்டரி போடணும். அவர் ஜூலை எண்டில் ரிட்டையர் ஆகிறார், மிஸ்டர் சாய் சேகுமார். அதனால அந்த சீஃப் செக்ரட்டரி ஸ்கவுட்டிங் கூட அதாவது யார் எடுத்துக்கலாம், மொத்தம் 4 முதல் சீஃப் செக்ரட்டரிக்கு பேர் இருக்கு. அதுல 20 டெல்லியில பணிபுரியாத 2 சென்னையில இருக்காங்க. இதுக்கெல்லாம் ப்ராசஸ் யார் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா அவெல்லாம் எப்படி ரீலொகேட் பண்றதுக்கு ஒரு பெரிய சாகசமாகத்தான் இருக்கும். புரியுது சார். சார் இப்போ இன்னொன்னு ஒரு பெரிய சர்ச்சையா ஒரு விவாத பொருளானது உள்துறை அமைச்சரிடம் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டாரா, இல்ல அது ஷெட்யூல்லே இல்லையா, என்ன சார் நடந்தது? அது பொய் சொல்றாங்க எல்லாருமே எப்படிதான் ஒரு பொய் சொல்றதுக்குன்னு ஒரு அளவே இல்லை. என்ன கேட்ட மட்டும் 6 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் 4 பேருன்னு பேசியது எனக்கு கிடைச்ச தகவல். 6 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, கேட்கிறாங்க. அது இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல முடியாது. 2-3 சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்துருக்காங்க. அண்ட் மோரோவர் ஹெச்எம் ஹோம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு சத்தீஸ்கர் தி நெக்ஸ்ட் டே. அதனால நிறைய பிரீஃபிங் இருக்கு.
அடுத்த வாட்டி வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 11 நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. டீம் இந்தியான்னு சொல்ற அது வச்சிருக்காரு நரேந்திர மோடி. அந்த ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ், ஆல் கவர்னர்ஸ் எல்லாம் வரப்போறாங்க. அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னதுனால சரின்னுட்டாரு. இது ஒரு கான்ட்ரவர்சி கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த திமுகவுடைய ஐடி விங்கு விஜய்க்கு எதிர்த்து பண்றது தான். சிம்பிளா நான் சொல்லணும்னா எந்த தெரியுமோ, இன்னொன்று சொல்றேன், எந்த பத்திரிகை துறையில் நான் பணிபுரிந்து ஒரு 35-40 வருஷம் சீரியஸா ரிப்போர்ட் பண்ணி 45 வருஷம் பார்லிமெண்ட் நான் ரிப்போர்ட் பண்ணிக்கேன். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை. அந்த ஒரு பயிற்சி மூலமாக ஒரு பொய் செய்தியை தருவது தவறு. எடப்பாடி பழனிசாமி கட்சி வச்சு மூடிட்டு போயிட்டாரு, இவர் 10 நிமிஷம் தான் என்ன சொல்ற, ஒரே ஆள் தான் பண்ணிருக்காரு. ரெண்டுத்தையுமே பொய். அது ஒண்ணு தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்காக பண்றாங்களோ, இல்ல திமுகவுக்கு பண்றாங்களோ, இல்ல அவருடைய அரிப்போ காரணமோ தெரியும். ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் நன்னா இருக்கும்னு என்னுடைய கருத்து. சார் கரெக்டா புரிய வச்சுங்க சார். அதே போல் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க ஷெட்யூல் இருந்ததா, அந்த பத்தின ஒரு செய்தி அவருக்கு நேரம் கொடுக்கலன்னு, ஒருவேளை அவர் நேரம் கொடுக்கலன்னா ராகுல் காந்தியோட என்ன ஒரு தலைவர்கள் விஜய் அவர்கள் எப்படி பாக்குறாங்கிறது எனக்கு புரியல. மிக மிக தவறான தவறு. அவர் முதலமைச்சர் இப்ப இவ்வளவு சொல்றீங்களே, காங்கிரஸ் தலைவர் பார்க்கல, HM பார்க்கலன்னுட்டு, சென்னையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எல்லாம் கேட்டாங்களா? அவங்கள பார்த்தாங்களா? யாருக்கு ஏதாவது கேட்கறாங்களா? பார்த்து எங்க இப்படி போய் சொல்றாங்க? அந்த அதை தவிர இன்னொன்னு, இதெல்லாம் மறைப்பதற்கு இதையெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, உங்களுடைய சேனல் மூலமா ரெக்வஸ்ட் பண்றேன். ஐயா விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தங்களுடைய சுற்றுப்பயணத்தை ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு ட்விட்டர்ல போட்டுருங்க. பிரச்சனை விட்டு சந்திரபாபு நாயுடு அப்படி பண்றாரு, பின்னாரி விஜயன் பண்ணிட்டாரு, அது மாதிரி மம்தா பானர்ஜி பண்றாங்க. அனைத்து பாஜக முதலமைச்சரும் டிபார்ச்சர் கர்நாடகா கவர்மெண்ட் நல்லா பண்ணுது. அந்த மாதிரி நீங்களும் பண்ண ஆரம்பிங்க. நம்ம கமிங் டு தி பாயிண்ட் ஆஃப் ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, 7 மணிக்கு மேல நான் பிஸியா இருப்பேன், 7 மணிக்குள்ள வருதுன்னா வாங்கன்ட்டு. அது 7 மணிக்குள்ள, அதாவது என்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரோ அன்னைக்கு 7 மணிக்கு முன்னாடி வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டாரு சிஎம் நம்ம விஜய். அதனாலதான் அந்த ட்ராப் ஆச்சு. இதெல்லாம் வெளித்தடத்து சோர்சஸ் போட்டு செய்தி கொடுத்துருந்துங்க. இல்லை இப்போ PM ஆஃபீஸ்ல HM ஆஃபீஸ்ல பண்ற மாதிரி வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டு சுத்தின்னு கிடக்கும். 4 பேர் 4 ஜேர்னலிஸ்ட்க்கு அனுப்புங்க போதும். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸும் எந்த மந்திரி ஆஃபீஸும் மத்திய அரசாங்கத்து ஆஃபீஸுக்கு அந்தந்த கரஸ்பாண்டன்ட் இருக்கா பாருங்க, அந்தந்த மினிஸ்ட்ரி கவர் பண்றதுக்கு பீட் கரஸ்பாண்டன்ட் பேருங்க. நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணியிருக்கேன், பிரசிடென்ட் ஆஃபீஸ் பண்ணியிருக்கேன், செக்யூரிட்டி ஏஜென்சி எல்லாம் பண்ணிருக்கேன். எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு விஷயம் வந்துடும் உடனே என்ன பேசினா ஏது பேசினான்ட்டு. அதை தவிர மாதத்திற்கு ஒரு முறை அமித்ஷா அவர்கள் டெல்லியில், அது அமித்ஷான்னு இல்லை, எல்லா மந்திரிகளுமே, எஸ்பெஷலி அமித்ஷா, மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து பத்திரிகையாளர்களும் டின்னரோ லஞ்சோ பிரேக்ஃபாஸ்டோ ஏதாவது யார் டைம் கேட்டாலும் ஒரு எழுதி வச்சிருவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் நாள் என்னைக்கு அவர் ஃப்ரீயா இருக்காரோ அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, பேசிட்டு. ஆனா ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆஃப் த ரெக்கார்ட் விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். டெல்லிக்கு வந்திருந்த போது கூட அவர் பல பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லை. அந்த வருத்தமும் இருக்கிறது. ஆக மொத்தம் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பது உச்சிதம் என்பதுதான் என்னுடைய கருத்து. புரியுதுங்களா சார்? சார் அதே போல தமிழ்நாட்டுல நீங்க இந்து சமய HRNC மினிஸ்டர் நீங்க பாராட்டினீங்க. அவர் திருச்செந்தூர்ல போய் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். அதை பத்தினே அவங்களோட பார்வை என்ன சார்? இப்படி களத்துல இறங்கி திடீர்னு ரியாக்ட் பண்ணிருக்காரு. சில பல இடங்கள்ல இருந்து பாராட்டும் வருது அவருக்கு, சில எதிர்ப்பும் வருகிறது. அதே சொல்லுங்க, என்னை பொறுத்த மட்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். அவர் இளமை துடிப்பு முதல்ல 2-3 வாட்டி பண்ணட்டும், அப்புறம் அது புரிஞ்சு. ஏன்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் அரசாங்கத்தை பாதிக்க கூடாது. மற்ற கோவில் நிர்வாகத்துக்கு எல்லாம் குருக்களோ பட்டாச்சாரியர்களோ ஓதுவர்களோ அதுல இப்ப வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெரர் பண்ணக்கூடாதுதான் என்னுடைய கருத்து. காரணம், அவங்களும் ஒரு உயிர், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் கேட்டீங்களா, தப்பு பண்றதுக்கு நியாயம் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு பிளான் பண்ணி சொல்றது எக்ஸ்ட்ரீமா தான் இருக்குது. இருந்தாலும் விஜயனுடைய அமைச்சர்கள் இளம் அமைச்சர்களாக இருப்பதனால் துடிதெடுப்பு இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. நீங்க சொல்லலாம், அந்த ஆபீசர்ஸை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வாயால் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னது நார்த் இந்தியன் பேப்பர்ஸ்ல எல்லா டெலிவிஷனே போட்டுது. ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்துங்க. ஆனாலும்
அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதை நிறுத்தினா நல்லது. அந்த ரமேஷ் அவர் மத்திய ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஹெச்ஆர்சி ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டு மந்திரி, அதை கொஞ்சம் ஹி மஸ்ட் ஸ்லோ டவுன். புரியுது சார். சார் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சிபிஎஸ்சியில அந்த ப்ரீ லாங்குவேஜ் பாலிசி பத்தி அவர் முதல் முறையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. இது வந்து எப்படி சார் டெல்லி பார்த்தது? எதிரும் கிடையாதுப்பா, அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இருக்குது. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லதே கருத்து இருக்கு, அது மரியாதை தருவார்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் அந்த கடிதத்தை அவர் கடிதமாக எழுதியிருக்கிறார் கேள்விப்பட்டேன். அந்த கடிதம் ட்விட்டர்லாம் பார்த்தேன்னு சொன்னார். எங்கிட்டயும் நான் போன்ல பேசியிருப்போம் சொன்னார். எஸ், ஹி ஹேஸ் அ பாயிண்ட், வி வில் கன்சிடர் ஹிஸ் ரெக்வெஸ்ட் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி தான். இது யார் கண்டாங்க? மத்திய அரசாங்கம் சொல்லியே அவரை மாதிரி ட்வீட் பண்ணி கூடாதுன்னு யார் கண்டாங்க? அப்படி இருக்கலாம் இல்லையோ. ஆனா இங்க வந்து எல்லாரும் வந்து அவரு அதிருப்தியில இருக்காரு, தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதனால வந்து அவரு இதுக்கான சமிக்கைகள்லாம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இருக்க மாதிரி தெரியல. சப்போஸ் அவர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா மத்திய பாஜக அவர் தலையாக நிற்காது. சார் அமித்ஷா அவர்கள் எப்படி பாப்பாரு சார்? இவரு வந்ததுல இருந்து பிரஸ் மீட் கொடுக்கல, எதுவும் பண்ணல. அமித்ஷான்னு கிடையாதுப்பா. அமித்ஷா என்ன நினைவு எடுக்கிறாரோ அதுதான் நிதின் நபீன். நிதின் நபீன் என்ன எடுக்கிறாரோ அது அமித்ஷா எடுக்கிறது. அண்ணாமலை அவர்களே மத்திய பாஜகவினுடைய தலைமை செயலகத்தில் ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இஃப் கோஸ் அதர்வே அதை வெல்கம் பண்ணுவாங்க. அது ஒன்றும் தடுத்து நிறுத்துவதாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னு ஓகே நல்லபடியா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடும். ஓ புரியுது சார். சார் எப்போதும் நம்மளோட வீடியோல வந்து கடைசியா உங்களுடைய பிரியத்துக்குரிய விஜய் அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்க. இந்த வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் வந்து டெல்லி வந்தா எல்லா முதல்வர்களும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு கொஞ்சமாவது பிரீஃப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா இந்த தடவை அவர் பண்ணல. உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு அழுத்தமான ஒன்னே ஒண்ணுப்பா, நம்ம வந்து உங்க தொலைக்காட்சி மூலமாக விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அவர் வந்து நான் விஜய் சப்போர்ட் பண்றேன்னு ஒரு நியூட்ரலா இருந்து 2 சைடையும் சொல்ல வேண்டியதுதான். 2-3 வேண்டுகோள்கள். தங்களுடைய அமைச்சர்களுக்கு ஒரு அதிகமான சுதந்திரம் கொடுத்து விட்டீர்களோ என்ற எச்சம் கூட இருக்கிறது. 90% அதிமுக கவுப்பேன்னு நம்ம ஆதவ அர்ஜுனா சொன்னது தங்களுடைய அனுமதியுடன் பேர் சொன்னாரா இல்லையா? அது தவிர எடப்பாடி பழனிசாமி தாங்கள் சந்திக்காததும் ஆதவ அர்ஜுனா சொல்லுவதும் ஒரு ஒப்பிட்டு பார்த்தால் ஏதோ தமிழ் வெற்றி கழகம் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று இருப்பதாகவும், பட்ஜெட் தொடருக்கு பிறகு சில திமுக முன்னாள் அமைச்சர்களை கைது செய்ய பிறகு திமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். அது அரசியல் ரீதியாக தாங்க செய்யலாம். எது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் தங்கள் டெல்லிக்கு வந்தீங்கன்னா முக்கியமான சில நபர்களை பார்ப்பது பேசுவது நல்லது என்றுதான் என்னுடைய கருத்துக்கள். பத்திரிகையாளனா இருக்கட்டும், அட்வொகேட்ஸா இருக்கட்டும், மியூசிஷியனா இருக்கட்டும். இப்ப பாருங்க, பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு விலை இருந்தா கூட அந்த பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துட்ட அப்புறம் அந்த ராஷ்டிரபதி பவனே பின்னாடி ஒரு இடம் இருக்கு, பெரிய ஹால். அந்த ஹால்லயே எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்துடு. அந்த மாதிரி விஜய் வந்து பண்ணணும். இப்போ பொது வாழங்கள் போக கத்துப்பாருங்க. ஒன்னே ஒண்ணு ஆங்கிலத்தை சொல்வார்கள் பேபி ஸ்டெப்னுட்டு, குழந்தை நடை. அது தொப்பு கீழே ஊந்து நடந்துட்டே இருந்துச்சு எல்லா குழந்தையும். உங்க வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கும், எங்க வீட்லயும் குழந்தை இருக்கு. அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த பேபி ஸ்டெப் சோத்து பிடிச்சி நடக்கும். சில பேர் வீட்டுல அந்த பழைய காலத்துல நடவண்டி இப்போ வாக்கர்ன்னு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு விஜய்க்கு டைம் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இதெல்லாம் பழகினீர்களே. ஆனால் நரேந்திர மோடி மாதிரி 14 வருஷங்கள் இல்லை, 20 வருடங்கள் 25 வருடங்கள் பொது சேவையில் இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் முதலமைச்சர். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை வந்து நம்முடன் பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார்.